நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கிய சபைக்கு சொல்லுகிறார். அந்த நிருபத்தை எழுதி முடித்துட்டு கடைசியாக சொல்றார், உங்களோடு கூட தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய கிருபை இருக்க வேண்டும் என்று. அதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, த கிரேஸ் ஆஃப் அவர் லார்டு ஜீசஸ் கிரைஸ்ட் பி வித் யூ. ஆமேன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை நம்ம கூட இருக்கணும்னா நம்ம அந்த கிருபையை காத்து கொள்றவங்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையை நம்ம காத்து கொள்ளலைன்னா அது நம்மோடு கூட எப்படி இருக்கும்? நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையை நம்ம என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையை நம்ம காத்து கொண்டால்தான். இழந்துட்டோம்னா அது எப்படி நம்மோடு இருக்கும்? அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையை நம்ம காத்து கொள்றதுல நாம் கவனமாக இருக்கணும். வேதாகமத்திலையும் சரி, இன்னைக்கு இந்த உலகத்திலையும் சரி, தேவனுடைய கிருபையை பெற்றவங்க கொஞ்ச காலத்தில் அவருடைய கிருபையை இழந்து போயிடுறாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கணும். இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையை நம்ம இழந்து விடாதபடி காத்து கொள்ளணும். ஆமென், அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், கிருபை என்பது என்ன அப்படி நான் சொன்னேன். எபேசியர் 2:5 ரட்சிப்பு தான் கிருபை. கிருபைனாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. ரெண்டாவது ஒரு காரியத்தை சொன்ன 2 கொரிந்தியர் 8:9 அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் வந்தது. அதுதான் தேவனுடைய கிருபை. அவர் தரித்திரரானாரு, நமக்கு எல்லாம் ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு. அவருடைய தரித்திரத்தினாலே நாம் பெற்றுக்கொண்ட ஐஸ்வர்யம் கிருபை. மூன்றாவது கலாத்தியர் 1:6 அவருடைய அழைப்பு தான் கிருபை. உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொள்ளல, அவங்களெல்லாம் கர்த்தர் அழைக்கல. அப்போஸ்தலனாகிய பவுலை போல நம்மளை தாயின் கற்பத்தில் கருவாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அழைச்சாரு. அதனால தான் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென். ஏன்னா அழைக்கப்படாதவன் இங்கே அமர்ந்திருக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவங்க. இந்த உலகத்தில் அல்ல, தாயின் கருவிலே. எப்போ ஆண்டவர் உங்களை கூப்பிட்டாரு? சொல்லுங்களேன், எப்போ கூப்பிட்டாரு? தாயின் கருவிலே. மூன்றாவது கலாத்தியர் 1:6 அழைப்பு. நாலாவது ஒரு கிருபை இருக்குது. நாலாவது ஒரு கிருபை எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்களேன். எபிரேயர் நிருபம், நல்லா நான் சொல்லுகிறத கவனமாக கேளுங்க. தேவனுடைய கிருபையை, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருக்கிறான். அப்ப ஆண்டவர், நான் சொல்றத கவனமா கேளுங்களேன், ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும்னு நமக்கு கொடுத்த கிருபை என்ன கிருபைன்னா பரிசுத்த ஆவியானவர்.
யாரு யாரு? பரிசுத்த ஆவியானவர். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களோடு இருந்தார். தாவீதோடு கூட ஆவியானவர் இருந்தார். சிம்சோனோடு ஆவியானவர் இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆவியானவர் நம்ம கூட இருக்காம நமக்கு உள்ள இருக்கிறார். நமக்கு உள்ள இருக்கிறார். அதாவது வெளியே இருக்கிறது வேற, உள்ள இருக்கிறது வேற. நீங்கள்லாம் சர்ச்சுக்கு வெளியில இருக்கிறீங்களா, உள்ள இருக்கிறீங்களா? அதுல கூட சந்தேகமா? உள்ளதானே இருக்கிறீங்க. வெளியில இருக்கிறது வேற, உள்ள இருக்கிறீங்க. அதே மாதிரி தான் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் மனுஷனுக்கு வெளியே இருந்தார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னு கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார். ஆனால் இப்போ வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்ம அந்த கிருபையின் ஆவியை பெற்றிருக்கிறோம். கிருபையின் ஆவி நமக்குள்ள தான் இருக்கிறார். அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு 2 கை உயர்த்தி காமிங்க. அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு சொல்கிறோங்க. இன்னும் நீங்கள் பெறலையா? பெற்றிருந்தீங்கன்னா அது ஒரு மறுதளித்தது மாதிரி. நீங்கள் கையை உயர்த்தலைன்னா நல்லா கையை உயர்த்தி காமிங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? எல்லாருமே பெற்றிருக்கிறீங்க. அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு பெற்றிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. நீங்கள் கிருபையின் ஆவியை பெற்றிருக்கிறீங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்க. அது நீங்கள் கிரையம் செலுத்தி வாங்கினவர் அல்ல. அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கிருபையாக கொடுத்தது தான் பரிசுத்த ஆவியானவர். மலை போல பணத்தை குமிச்சுக்கிட்டு எனக்கு அபிஷேகம் வரணும், எனக்கு ஆவியானவர் வரணும்னா வராது. உயர்ந்த பதவியில் இருந்துக்கிட்டு நிறைய படிச்சுக்கிட்டு புகழ் பெற்றிருக்கிறவங்க அந்த புகழை வச்சு எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரட்டும், எனக்குள்ள ஆண்டவர் வரட்டும்னு விரும்புனாங்கன்னா வராது. ஆனால் நீங்கள் ஏழையாக இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க, இயேசப்பா விசுவாசிக்கிறீங்க, அவரை தேடுறீங்க, அவருடைய பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறீங்க, அவருக்காக வாழணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா ஆண்டவர் இலவசமாக அவங்க மேலே ஆவியானவர் ஊற்றுவார். ஆவியானவரை இயேசு கிறிஸ்து ஊற்றுவார். நீங்கள் அவரை பெற்றுக்கொள்வீங்க. இதுதான் கிருபையின் ஆவி. கிருபை ஆவின்னா உங்களுக்கு புரியுதா? விலை கொடுத்து வாங்க முடியாது இந்த ஆவியை. ஆனால் இலவசமாக நம்மளை நேசித்து தருவார். அதான் கிருபையின் ஆவி. அது ஒரு எவ்வளவு கைத்தட்டு கொடுத்துருக்க வேண்டாம். உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஃபீலிங்கையுமே பார்க்க முடியலையே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். அபிஷேகம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, ஆவியானவரை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நல்ல 2 கையை தட்டி கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவியில் நிரம்புங்களேன். அந்நிய பாஷைகள்லாம் பேசுங்களேன். வேடிக்கை பார்க்காதீங்க. நல்ல கண்ணை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் அவரை மகிமைப்படுத்துங்களேன். பேசுங்களேன். ஒரு 2 செகண்ட். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஆனால் இந்த ஆவியானவரை நிறைய பேர் இழந்துடுறாங்க. ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறது தான் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை நம்ம கூட இருக்குது. ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறது தான் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கிருபை ஆவியை நிந்திக்கிறாங்க, இந்த கிருபை ஆவியை இழந்துடுறாங்க. ஆனால் நம்ம அப்படி இழந்துடக்கூடாது. யார் அப்படி இழக்கிறாங்க அப்படின்னா சத்தியத்தை அறிந்த பின்பு மனப்பூர்வமாக பாவம் செய்கிறாங்க. பாருங்களேன், சத்தியத்தை அறிந்த பின்பு. அதாவது இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு தெரியும். வசனத்தில் கேட்டிருப்பாங்க, பிரசங்கத்தில் கேட்டிருப்பாங்க, பாஸ்டர் பேசும்போது கேட்டிருப்பாங்க. ஆனால் தெரிஞ்சு செய்வாங்க பார்த்தீங்களா? அதான் சத்தியத்தை அறிஞ்சு செய்கிற பாவம்.
ஆனால் இப்படி பாவம் செய்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா கிருபையின் ஆவியை நிந்திக்கிறாங்க, அப்படி சொல்லி பரியாசம் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இலவசமாக கிருபையாக தேவன் கொடுத்தாரு, ஆனால் அந்த ஆவியானவரை அசட்டை பண்ணுறாங்க, நிந்திக்கிறாங்க. உங்களையெல்லாம் ஒருத்தர் நிந்திக்கிறாங்கன்னா நீங்கள் அவங்க கூட இருப்பீங்களா? ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, உங்களை நிந்திக்கிறாங்க, உங்களை பரியாசம் பண்ணுறாங்க, உங்களை கேலி பேசுகிறாங்க, அப்போ அங்கே இருப்பீங்களா? கோச்சிக்கிட்டு இடத்த காலி பண்ணி வந்துடுவீங்க. நீங்கள் ஆவியானவரை நிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கிருபை உங்கள் கூட இருக்காது. ஹல்லேலூயா. நாம் பெற்றுக்கொண்ட கிருபைகளை என்ன செய்து கொள்ளணும்? காத்துக்கொள்ளணும். காத்துக்கொள்வீங்களா ஆவியானவரை? கைகள் ஒரு தலையிலையோ சொல்லுவோமா? ஆவியானவர் நீங்கள் காத்து கொண்டீங்கன்னா அவர் மூலம் வருகிற அத்தனை ஆசீர்வாதத்தை நீங்கள் காத்துக்கிடுவீங்க. நல்லா ஆவியானவரை காத்து கொண்டவன், உண்மையை சொல்கிறேன், ஆவியானவரை நான் காத்து கொண்டவன். இந்த ஆவியானவர் மூலமாக நான் எவ்வளோ உயர்ந்து நிற்கிறேன், என்னை தேவன் எவ்வளோ உயரத்தில் வச்சிருக்கிறாரு, என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரா இல்லையா? நான் ஆவியானவரை காத்து கொண்டேன். எப்படி காத்து கொண்டேன்? அவரை நிந்திக்கிறது கிடையாது, அவரை பரியாசம் பண்ணுறது கிடையாது, அவரில் நிரம்பிக்கிட்டே இருக்கிறது, அந்நிய பாஷை பேசுறது, பரிசுத்தமாக வாழ்கிறது, சாட்சியாக வாழ்கிறது, சபை கூடி வருதில் மற்றவங்க விட்டு விடுகிறது மாதிரி விட்டு விடுகிறது கிடையாது. இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சபையை ரொம்ப இழிவாக அற்பமாக கேவலமாக நினைக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அபூர்வமாக இருக்குது மக்கள் வருகை. இதெல்லாம் நிந்திக்கிற கேஸுங்க. ஒரு நாள் தேவனுடைய கிருபையை இழந்து நிற்கும். ஆனால் நம்ம தேவனுடைய கிருபை என்ன செய்யக்கூடாது? இழக்கக்கூடாது. நம்ம கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை இருக்க வேண்டும். அதுதாங்க சொல்கிறார் தெசலோனிக்க சபையை பார்த்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஒருவரை பார்த்து ஒருவர் சொல்லுங்களேன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. கையை நீட்டி சொல்லுங்களேன், உங்களோடு இருப்பதாக. எத்தனையோ முறை இந்த விரலால் நீங்கள் சபிச்சிருக்கிறீங்க மனுஷர்களை. நீ எல்லாம் உருப்பிடுவியா, நீ எல்லாம் நல்லா இருப்பியா, இந்த விரலை தான் உபயோகப்படுத்துறீங்க. ஆனால் இந்த விரலின் உபயோகம் இனி மாறப்போகிறது. இனி நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை இருப்பதாக. அப்படி சொல்லுங்களேன், உங்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை இருப்பதாக. இந்த விரல் நீட்டி சொல்லுங்களேன், உங்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை இருப்பதாக. வரமாட்டேங்குது பாருங்களேன். விரல் நீட்டி சொல்லுங்க, உங்களோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை. அதாவது விரலை நீட்டுறது அடையாளம். முன்னாடி சபிக்கிறதுக்காக விரலை நீட்டணும், ஆனால் இப்போ ஆசீர்வதிக்கிறதுக்காக விரலை நீட்டுறோம். சொல்லுங்களேன், உங்களோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை இருப்பதாக. சொல்லுங்களேன், உங்களோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை இருப்பதாக. நீங்க சொல்றதை பார்த்தா கொன்றுவேன் போல தோணும். ஆமாம், பார்வைக்கு காட்சிக்கு அப்படி இருந்தாலும் நீங்க சொன்னது ஆசீர்வாதம். அவங்க மேல தங்கும், அவங்க மேல பலிக்கும். உங்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை அவருடைய வருகை வரைக்கும் இருக்கட்டும், இருப்பதாக. இந்த கிருபை நம்மோடு கூட இருக்க கிருபையை காத்து கொள்வது எப்படி? ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப எளிதான காரியம்தான். அதை நம்ம கடைப்பிடிச்சோம்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, அழைப்பு, நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர், ஐஸ்வர்யம், இது எல்லாத்தையும் நம்ம காத்து கொள்ளலாம். நான் சொல்றது கவனிங்க. நீங்கள் கடனில் விழுகிறது கூட, நீங்கள் ஒரு காலத்தில் நல்ல ஐஸ்வர்யத்தில் இருந்துட்டு செழிப்பில் இருந்துட்டு திடீர்னு நஷ்டப்பட்டு கஷ்டத்துக்குள்ளே போகிறது கூட கிருபை இழக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஐஸ்வர்யம் ஆண்டவர் நமக்கு
கொடுக்கிற ஒரு கிருபை. அவர் தரித்திரரானாரு, ஆனால் நம்மளெல்லாம் எப்படி மாத்திட்டாரு சொல்லுங்க? ஐஸ்வர்யமா மாத்திட்டார். அப்ப நம்ம வாழ்க்கையில குறைவு இருக்கக்கூடாதுல்ல. இன்னும் நீங்க சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறீங்க, கடன்ல இருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பு இல்லை அப்படின்னா நீங்க கிருபை இழந்திருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா அவர் தரித்திரத்தினாலதான் நீங்க ஐஸ்வர்யவான். நல்லா ஜெபிச்சு இழந்து போன கிருபைய மறுபடியும் புதுப்பிச்சுக்கோங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு வேகமாக சொல்றேன். எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் நிருபம் 12. எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்களேன். ஒரு முக்கியமான ஒரு வசனம் அது. எல்லாரும் சேர்ந்து கூட அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். எபிரேயர் 11வது அதிகாரம் 12வது அதிகாரம் 15வது வசனம். என்னோடு சேர்ந்து வாசிங்களேன். எல்லாரும் சத்தமாக வாசிக்கணும். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. ஒருவனும் யாதொரு காரியத்திலையும் மற்றவங்க மேல கசப்பு வைக்காதவர்களாக இருக்கணும். அதாவது உங்க உள்ளத்துல உங்க மனசுல மற்றவர்களை குறித்த ஒரு கசப்பான வேர் முளைக்காதபடி காக்கணும். வயல்ல எப்படி களைகள் வளராதபடிக்கு காப்பாங்களோ, பயிர் விதைச்சிருக்கும் பொழுது அந்த பயிருக்கு இடையில களைகள் வளராதபடிக்கு அதை புடுங்கி போடுவாங்க. ஏன்னா அது பயிரை வளர விடாது. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில யார் மேலையும் கசப்பு உருவாக கூடாது. யார் மேல என்ன உருவாக்க கூடாது? சத்தமா சொல்லுங்களேன். கசப்பு உருவாக கூடாது. கசப்பு அப்படின்னா வெறுப்பு. கசப்பு அப்படின்னா என்னது? வெறுப்பு. நம்முடைய மனம் அவங்கள பார்த்த உடனே புன்னகிக்காது. அவங்கள பார்த்த உடனே நம்முடைய முகம் முக்கோணத்தில் போகும். அவங்கள பார்த்தோன்னே எப்படி? அவங்கள பார்த்த உடனே சிரிக்காது. அவங்கள பார்த்த உடனே பேசாது. அவங்கள பார்த்த உடனே மனதளவில் வெறுப்பாங்க. கசப்பு. ஆனால் இந்த கசப்பு உங்கள் வாழ்க்கையில் கிருபையை இழந்து போக பண்ணிடும். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த ஒரு கசப்பான வேறு எழும்பாதபடிக்கு காக்கணும். இது எழும்புச்சுன்னா 2 காரியத்தை அது எழுப்பும். ஒன்று உங்கள் உள்ளத்தில் கலக்கம், இன்னொன்று உங்களை தீட்டுப்படுத்தும். உங்கள் பரிசுத்தத்தை தீட்டுப்படுத்தும், மற்றவங்களையும் தீட்டுப்படுத்தும். இந்த கசப்பான வேர் எழும்பும் பொழுது முதல்ல உங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது. நீங்க நிம்மதியா தூங்க முடியாது, நீங்க நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா மற்றவங்களை குறித்து உங்க உள்ளத்துல கசப்பு இருக்கிறது. அது உங்களுக்குள்ள ஒரு கலக்கத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். அந்த கலக்கம்
உண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்காத ஒரு நிலை, அமைதியாக இருக்காத ஒரு நிலை, எந்த நேரமும் பார்த்தீங்கன்னா டென்ஷன், எந்த நேரம் பார்த்தீங்கன்னா பரபரப்பு அப்படிலாம் தான் இருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கசப்பு உங்கள் செயல்களில் வெளிப்படும், வார்த்தையிலையோ அல்லது கைகளிலையோ வெளிப்படும். அது உங்களையும் தீட்டுப்படுத்தும், அநேகரையும் தீட்டுப்படுத்தும். அப்படிப்பட்ட செயல்களை செஞ்சிருவீங்க. ஹல்லேலூயா. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, நம்ம உள்ளத்தில் யாரை குறித்தும் என்ன உருவாகக்கூடாது? கசப்பு. இங்கே கசப்பு என் உள்ளத்துலலாம் இல்லை பாஸ்டர். நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், யார் மேலே எனக்கு வெறுப்பு இல்லை பாஸ்டர். என் கணவர் மேலேயோ, என் மனைவி மேலேயோ, பிள்ளைகள் மேலேயோ, மருமக்கமார்கள் மேலேயோ, பக்கத்து வீட்டுக்காரங்க மேலேயோ, சர்ச்சு மேலேயோ, பாஸ்டர் மேலே கூட நிறைய பேர் கசப்பாக இருப்பாங்க. வெறுப்பா மூஞ்சி எப்படி வச்சுக்கிருப்பாங்க. சர்ச்சில் பிரசங்கத்தை ஒழுங்காக கேட்க மாட்டாங்க. எல்லாரும் சிரிப்பு சாமி காமிக்கும் போது அவங்க மட்டும் சிரிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் என்ன வராது? சிரிப்பு வராது. ஊரே சிரிச்சுக்கிட்டு இருக்கும், சர்ச்சே சிரிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு மட்டும் என்ன வராது? சிரிப்பு வராது. பாஸ்டர் பிரசங்கத்தில் ஏதாவது சொல்லியிருப்பார், கண்டிச்சிருப்பார், அது அவங்கள உணர்த்தியிருக்கும். அல்லது தனிப்பட்ட விதத்தில் லேட்டாக வராதிங்க சிஸ்டர் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பார். உடனே அவர் மேலே அவங்களுக்கு என்ன உண்டாயிரும்? வெறுப்பு உண்டாயிரும். மனதில் வச்சுக்கிறேன் அப்படி ஒத்துழைக்கவே மாட்டாங்க. ஊழியத்தில் என்ன செய்ய மாட்டாங்க? ஒத்துழைக்க மாட்டாங்க. மன அழுத்தத்தை கொடுப்பாங்க, டென்ஷனை உண்டாக்குவாங்க. ஒரு சபையில் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. சபையில் எப்படி இருக்க மாட்டாங்க? சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. ஒரு கோபத்தோடையே இருப்பாங்க. ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. அதாவது ஒரு ஃப்ரீனஸ் அவங்ககிட்ட இருக்காது. ஆனால் இது உங்கள் வாழ்க்கையில் கிருபையை இழந்து போக பண்ணிடும். கிருபை உங்களோடு கூட இருக்காது. கசப்பானவனோடு கூட எப்படி இருக்கும் கிருபை? இதுக்கு உதாரணத்துக்கு யாரை சொல்லலாம்னா, பைபிளில் சவுல். யாரை சொல்லலாம்? சவுல். இவன் இஸ்ரவேலின் முதல் ராஜா. இவனுக்கு யாரு மேலே கசப்பு வந்தது? யாரு மேலே கசப்பு வந்தது? சத்தமாக சொல்லுங்களேன். இவ்வளவு சந்தேகமாக சொல்கிறீங்க. தாவீது. சத்தமாக சொல்லுங்களேன். ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னா, உங்கள் மனசில் பதியறதுக்காகத்தான், தெரியாதவங்களுக்கும் அது தெரிஞ்சு கொள்றதுக்கு தான். சவுலுக்கு யார் மேலே கசப்பு வந்தது? தாவீது. ஏன் கசப்பு வந்துச்சு? ரீசன் ஒன்றும் கிடையாது. இவன் போய் கோலியாத்தை வீழ்த்திட்டு வந்தான். தாவீது ஒரு கையில் கோலியாத்தின் தலை, ஒரு கையில் பட்டயம். அவன் வரும் பொழுது இஸ்ரவேல் ஸ்திரீகள், பெண்கள் தான் குடும்பத்துக்கு எடுப்பாங்களோ, அல்லேலூயா, இஸ்ரவேல் ஸ்திரீகள் இருக்காங்கல்ல. அதாவது தாவீது கொன்றது 10,000 அப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது ஒரு ஆளை ஏற்றி ஒரு ஆளை இறக்கலாமா? பார்த்தா அன்னைக்கு இவன் நமக்கு போட்டியா வந்துட்டானே, இவன் இனி அடுத்து ராஜாவாயிருவானே, நம்ம பிள்ளைகள் அடுத்து ராஜாவா வர முடியாதுன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுவது காரமாக பார்த்தான். அதாவது எரிச்சல் உண்டாச்சு. இது எல்லாமே ஒரே வேர்டு தான். கலக்கம், வெறுப்பு, எரிச்சல், கோபம், பொறாமை. அப்படி அவனை ஒரு மாதிரி பார்த்தான், சந்தோஷமாக பார்க்கல. அது அவனை எப்படி மாற்றிருச்சு அப்படின்னா, அவனுக்கு சமாதானம் இல்லை. பரிசுத்த ஆவியானவரை விட்டு விலகிட்டாரு. ஒரு அசுத்த ஆவி, அதாவது தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணும் பொழுது அவனுக்கு சமாதானம் இருக்காது. இந்த பேய் பிடிச்சி ஆடுவாங்கள்ல, அது மாதிரி தான் வீட்டுக்குள்ளே உருண்டுட்டு கிடப்பான். அதுக்கு அந்த பேயை துரத்துறதுக்கு தான் இந்த தாவீதை கூட்டிகிட்டு வந்தாங்க. வேலைக்கார அறிமுகப்படுத்தி ஈசாயிட்டிருந்து கூட்டிகிட்டு வந்து தாவீது இசைக்கருவிகளை வாசிக்கும் பொழுது அந்த சவுலுக்கு அந்த அசுத்தாவி நீங்கி அவன் சுஸ்தமாகவும் சமாதானம் வரும். இப்படி வந்த பின்பு இவன் என்ன செஞ்சிருக்கிறான்னா, ஈட்டியால் பலமுறை
தாவீதை குத்த பார்த்துருக்கான், கர்த்தர் அவனை காப்பாற்றி இருக்கிறார். அந்த கலக்கம், அந்த கசப்பு அவனுக்குள்ள இருந்துக்கிட்டே இருந்துச்சு, கடைசி வரைக்கும் இருந்துச்சு. கடைசியில் அவன் எப்படி செத்து போனான் தெரியுமா? சவுல் இந்த தாவீதை இராணுவத்தை வச்சு தேடி எப்படியாகிலும் இவனை வெட்டி போட்டுருவேன், எப்படியாவது இவனை கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி அலைகிறான். தேவன் ஒரு மனுஷனை கைவிடலைன்னா இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் அவன் மேலே கைப்பட முடியாது. புரியுதா உங்களுக்கு? பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்களேன், தேவன் ஒரு மனுஷனை கைவிடாம கரம் பிடிச்சிருந்தார்னா, வானம் இருக்கு பார்த்தீங்களா, வானமே இடிஞ்சு விழுந்தாலும் அவன் மேலே விழாது. கட்டடம் 30 மாடி கட்டடம் இடிஞ்சு விழுந்தாலும் அவன் மேலே விழுவாது. ஏன்னா அவன் கையை யார் பிடிச்சிருக்கா? தேவன். இந்த சவுல் தோல்வி அடைஞ்சான். கடைசியில் பெலிஸ்தியர்களோட யுத்தம் வரும் பொழுது இவன் அந்த யுத்தத்தில் காயப்பட்டுட்டான். அந்த பெலிஸ்தியர்கள் விருத்த சேதனம் இல்லாதவங்க என்னை கொன்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய பட்டயத்தை நட்டு அந்த பட்டயத்தில் விழுந்து செத்தான், தற்கொலை பண்ணி செத்தான். அவனுடைய மகன் யோனத்தானே சாடிச்சிட்டாங்க. ஒரு சின்ன கசப்பு, ஆனால் எவ்வளோ பெரிய இழப்பு. அதனால் யார் மேலேயுமே நீங்கள் என்ன வைக்காதீங்க. இவ்வளவும் இந்த சவுல் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு காரணம் கிருபையை இழந்தது தான். கிருபை அவன் கூட இல்லை. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உங்கள் கூட கிருபை இருப்பதாக, உங்கள் கூட கிருபை இருப்பதாக அப்படி சொல்கிறாரு. அவ்வளோ முக்கியமானது அந்த கிருபை. இந்த கசப்பு தாவீது மேலே தொடர்ந்து வந்ததுனால அந்த கிருபையை அவன் இழந்து போயிட்டான். நீங்கள் யாரு மேலே என்ன வைக்காதீங்க, கசப்பு வைக்காதீங்க. வச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்கள் அமைதியை பார்த்தா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், யாரை பார்த்தாலும் சரிங்க, யாரை பார்த்தாலும் நேசிங்க. அவங்க உங்களை பார்த்து திருப்பிட்டு போகலாம், ஆனால் நீங்கள் அவங்கள பார்த்து திருப்பிட்டு போகக்கூடாது. உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் வீட்டுக்கு வராங்க, உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க, ஆனால் நீங்கள் மூஞ்சி இப்படி திருப்பிட்டு போகக்கூடாது. உங்கள் உள்ளத்தில் கசப்பு இருக்கக்கூடாது அவங்க மேலே. அவங்க பேசும் பொழுது நீங்கள் வந்து அவங்க கூட பேசுகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். புரியுதா நான் சொல்லுகிறது? கையை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. நீங்களா போய் அவன் காலில் விழுங்க அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. ஆனால் அவனை குறித்து உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்கக்கூடாது? வெறுப்பு இருக்கக்கூடாது. அவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க உணர்ந்து உங்களிடத்தில் மனம் திரும்பி வந்து உங்கள்கிட்ட ஒப்புரவாகிறாங்கன்னா நீங்கள் இயேசுநாதர் மாதிரி இருக்கணும். இளையகுமாரனை அவர் கட்டி அணைத்து முத்தம் செய்தார் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கணும். இளையகுமாரன் தகப்பன் வீட்டுக்கு வந்தது மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை இப்படி செஞ்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் என்ன வச்சுருப்பீங்க கையில்? நான் சொல்கிறேன், ஒன்று விளக்கமாறு வச்சுருப்பீங்க, இன்னொன்று செருப்பு வச்சுருப்பீங்க. ஏன்னா பாதி சொத்தை என்ன செஞ்சிட்டான்? வாங்கிட்டு போயிட்டான். அதை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி வாழ்கிறானா? அதுவும் கிடையாது. சோத்துக்கு கூட வழி இல்லாமல் பட்னியோடு வந்திருக்கான். மனுஷ சுபாவம் அப்படித்தான். அந்த வெறுப்பு, அந்த கசப்பு இருக்கும். ஆனால் தெய்வீக சுபாவம் அப்படி அல்ல. ஏன்னா அவர் மிகப்பெரிய செல்வந்தர். அந்த செல்வம் போனால் போதும், என் பிள்ளை என்னிடத்துல வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இழந்து போன பிள்ளை வந்ததை ஆண்டவர் கொண்டாட ஆரம்பிப்பார். அவன் பரத்துக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன், உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன்னு சொல்கிறான். நம்மளாக இருந்தால் இனிமேல் செய்யாத அப்படி சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அதை சொன்னாரா? அவர் மனசில் இல்லை. நம்ம மேலே அவருக்கு துளி அளவு கூட வெறுப்பு, கசப்பு, கோபம் இருக்காது. ஆனால் இன்றைக்கி ஜனங்களுக்கு ஆண்டவர் மேலே உலகத்தை விட வெறுப்பு இருக்கும். உலகத்தை கூட நேசிப்பாங்க, உலகத்தில் உள்ளவைகளை நேசிப்பாங்க. ஆனால் பைபிளையோ அல்லது இந்த ஜெபத்தையோ ஆராதனையெல்லாம் மனசில் வெறுப்பாங்க. வெறுக்கக்கூடாது. நமக்கு அதில் ஒரு விருப்பம் தான் இருக்கணும், வெறுப்பு இருக்கவே கூடாது. ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதற்கு கைகளை ஒரு தலையில சொல்லுங்களா? ஹல்லேலூயா. இந்த கசப்பு இருக்கு பார்த்தீங்களா, கசப்பு, இந்த வைராக்கியம், இது வந்து உலக ஞானமா?
அதாவது ஞானத்தில் 2 ஞானம் இருக்குது. பரத்திலிருந்து இறங்கி வந்த ஞானம், இன்னொன்று உலகத்திலிருந்து வந்த ஞானம். மனுஷனுக்குள்ள உலகத்திலிருந்து வருகிற ஞானம். கூட நான் பேச மாட்டேன், அவன் முகத்தில் கூட முழிக்க மாட்டேன், செத்தாலும் அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இது பரத்திலிருந்து வரல, இது உலகத்திலிருந்து வந்தது. பரத்திலிருந்து வருகிற ஒரு ஞானம் எப்படி இருக்கும், உலகத்திலிருந்து வருகிற இந்த ஞானம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யாக்கோபு எழுதுகிறார் பாருங்களேன். யாக்கோபு 3:14 வாசிங்களேன். சொல்லுறதுக்கு நல்ல கவனமாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான பிரயோஜனமான ஒரு சத்தியம். உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைப்பீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். நான் ஒன்று கேட்குறேன், இதுவரைக்கும் நீங்கள் யார் கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு வைராக்கியமாக இருக்கிறீங்களா? யார் மூஞ்சில் முழிக்க மாட்டேன், செத்தாலும் அப்படின்னு உங்களுக்குள்ள வைராக்கியம் இருக்குதா? வைராக்கியம் இருந்துச்சுன்னா கையை ஒத்திக்காமீங்க. ஆனால் இது பெருமைப்படத்தக்க விஷயம் கிடையாது. இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம், ஒரு மட்டமான செயல். மனுஷனுக்கு முன்னாடி அது ஒரு பெருமையாக தெரியும், ஆனால் அது பெருமை கிடையாது, அது ஒரு கேவலமான செயல். அதான் சொல்கிறாரு, பெருமை பாராட்டாதீங்க, அது பெருமைக்கான விஷயம் இல்லை. சத்தியத்துக்கு விரோதமா நீங்கள் சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்கிறீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அது பெருமைக்குரிய விஷயமும் அல்ல, பைபிளுக்கு விரோதமாக நீங்கள் வாழ்ந்து காமிக்கிறீங்க. மற்றவங்ககிட்ட சொல்கிறீங்க, சத்தியத்துக்கு விரோதமாக சொல்கிறீங்க, பேசுகிறீங்க. இப்படிப்பட்ட ஞானம் இது பரத்திலிருந்து இறங்கி வரல. லௌகீக உலக சம்பந்தப்பட்டது. இது எது சம்பந்தப்பட்டது? உலக சம்பந்தப்பட்டது. உலகத்திலிருந்து வந்த சரக்கு மனுஷனுக்குள்ள. ஆனால் இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்க கூடாது. வாசிங்களேன், ஜென்ம சுபாவத்துக்குரியதும், இது ஒரு பேய்த்தனம், பிசாசுக்குரியது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், இது ஒரு பேய்த்தனம். சில இதை உதாரணத்துக்கு சொல்கிறோம்ல, பேய் மாதிரி அப்படின்னு. ஒரு காற்று வீசுச்சுன்னா பேய் காற்று, அந்த மாதிரி இது என்ன தனம்? பேய்த்தனம். தனம் இது என்ன தனம்? பேய்த்தனம். பேய் தான் இப்படி இருக்குமா? இது பேய்க்குரியது. நம்ம ஏசப்பா இப்படி இருக்க மாட்டார், வைராக்கியமா கோபமா அப்படிலாம் இருக்க மாட்டார். கசப்பு அவருடைய உள்ளத்தில் ஒரு துளியலை கூட இருக்காது. அல்லேலூயா. இயேசு ரொம்ப நல்லவர். ஆமென். அவர் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். இது உலக ஞானம். இன்னொன்று ஜென்ம சுபாவம். ஜென்மம்னா என்னது? சரீர சுபாவம். ஞாயிற்றுக்கிழமை கூட நான் செய்தி கொடுத்தேன்னா, சுயம் மாறணும், அடுத்து சுபாவம் மாறணும் அப்படி சொன்னேன்னா, இதெல்லாம் சுபாவம். கசப்பு, வைராக்கியம், கோபம், விரோதம். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசுறது கிடையாது, ஏற்று வீட்டுக்காரங்க கூட பேசுறது கிடையாது, தண்ணி பம்புக்கு போனால் அங்கே பேசுறது கிடையாது. விரோதம். அந்த விரோதமெல்லாம் நமக்குரியது கிடையாது. நம்ம யாரு கூட விரோதமாக இருக்கக்கூடாது. அவங்க நம்ம கூட விரோதமாக இருந்துட்டு மூஞ்சி திருவிட்டு போனாங்கன்னா அது கர்த்தர் பார்த்துக்குருவார். ஆனால் நம்ம இருதயம் எப்போதும் விசாலமாக தான் இருக்கணும். வீட்டை சுற்றிலும் யாரு கூடயும் நீங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நல்லா பேசணும். அப்படி எல்லாரு கூட நாங்கள் சமாதானமாக இருக்கிறோம் பாஸ்டர்ன்னு சொல்கிறவங்க கையை உயர்த்தி காமிங்க. வீட்டை சுற்றிலும் இருக்கிற யாரு கூட எங்களுக்கு சண்டை இல்லை அப்படி சொல்கிறவங்க கையை உயர்த்தி காமிங்க. இன்னும் கொஞ்சம் கை தான் உயருது. சம்முனா திருச்சிக்காரங்க ஒரு சண்டையா? நல்ல கையை உயர்த்தி காமிங்க. எழுதுறத பெற எழுதுங்க. நல்ல கையை உயர்த்தி காமிங்க. இயேசு உங்களோடு பேசுகிறாரு. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடை கூட இதாக கூட இருக்கலாம். அவங்கள மன்னிங்க. அவங்க பேச விரும்பும் பொழுது பேசுங்க. இனிமேல் நான் யாரு கூடவும் விரோதமாக இருக்க மாட்டேன் பாஸ்டர், வைராக்கியம், கோபம் அதெல்லாம் பேய்த்தனம், அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க 2 கை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் அந்த சகோதரிக்கு தீர்க்காயுசை கொடுப்பாராக. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. இன்னொரு முறை அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல ஆமாம், நான் சொல்லும்போது விசுவாசத்தோடு அல்லேலூயா சொல்லுங்களேன். இனி யாரு மேலே நான் கசப்பாக இருக்க மாட்டேன், விரோதமாக இருக்க மாட்டேன், வைராக்கியமாக இருக்க மாட்டேன். எங்கள் மாமியார் முனியம்மா கூட நான் அப்படி இருக்க மாட்டேன். அப்படி சொல்கிறவங்க நல்ல கையை ஓட்டு வர அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா வர மாட்டேங்குது. கிருபை இழந்து போயிடக்கூடாது. அது தேவன் நம்மளை நேசித்து கொடுத்தது. அனில் அம்பானிக்கு கிடைக்கலங்க, ஆப்பிரிக்காவின் அதிபருக்கு கிடைக்கலங்க. ஆனால் இந்த தாயில்பட்டியில் அன்றாட பைராஸுக்கு போய் வேலை செஞ்சு வாழ்க்கையை நடத்துகிற நமக்கு அவருடைய பரிசுத்தாவின் வரம், பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டிருக்காருங்க. நம்மளை ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. ஆனால் அதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. நீங்கள் உங்கள் கழுத்தில் கிடக்கிற செயினை எப்படி காப்பீங்களோ, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எப்படி காப்பீங்களோ, அதே மாதிரி அதை விட மேலா பரிசுத்தாவி, அதாவது கிருபையை நீங்கள் என்ன செய்யணும், காத்துக்கணும். மாமியாரெல்லாம் பார்த்து நல்லா பேசுங்க, மருமக கூட நல்லா பேசுங்க. முற்காலத்தில் உங்களை உபத்திரப்படுத்தியிருக்கலாம், உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கலாம். ஆனால் மன்னிங்க. அதெல்லாம் மனசில் வச்சு பழிக்கு பழி வாங்காதீங்க. இன்னைக்கு பழிக்கு பழி வாங்கும் படலம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியலைங்க. ஏன்னா இன்றைய மாமியார் நேற்றைய மருமக்கமார்கள், இன்றைய மாமியார் நேற்றைய மருமக்கமார்கள், இன்றைய மருமக்கமார்கள் நாளைய மாமியார். இன்றைக்கு இருக்கிற மாமியார் மருமகளை உபத்திரப்படுத்துகிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க. புதுசாக வாழ வந்த ஒரு பொண்ணு, நம்ம வீட்டை நம்பி வந்த பொண்ணு, நம்ம வீட்டை தன் வீடாக கொண்டு நம்ம பிள்ளைகளோடு வாழ வந்திருக்கிற, நம்மோடு வாழ வந்திருக்கிற ஒரு பெண் தன் தாயையும் தன் தகப்பனையும் தன்னுடைய சகோதரர்களையும் தன் ஊர் மக்களையும் தன்னுடைய பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வந்த மகள். ஆனால் அந்த மருமகளை ஓரக்கண்ணிலே பார்க்கறது. அதனால தான் ஒரு நாளைக்கு கண்ணு ஒரு மாதிரி ஆயிடுது, ஓரக்கண்ணிலே பார்த்து. இது எவ்வளோ. ஆனால் இவங்க மகா வந்த உடனே அப்படி குதிக்கிறது. என் மகா வந்துட்டா. ஏசுநாதர் பார்த்துக்கிட்டு இருக்கார். இந்த தாயும் அந்த தாயும் ஒன்று. திருமணம் பண்ணின பின்பு கர்த்தர் நமக்கு 2 தகப்பனையும் 2 தாயையும் கொடுக்கிறார். ஒன்று நம்மளை பெற்ற தாய் தகப்பன், இன்னொன்று நம்மளை ஏற்றுக்கொண்ட தாய் தகப்பன். அவங்களெல்லாம் நல்லா பாருங்களேன், கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருப்பார். இந்த மாமிச சுபாவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் உலகம் கற்றுக் கொடுத்து வச்சிருக்கு. பைபிளில் யாராவது மாமியார் கொடுமைப்படுத்திருக்காங்களா? இந்த ரூத்து நகோமி வாழ்க்கை எப்படி போச்சு? அவன் மாமியார் மாதிரியா நினைச்சு பின்னாடி வந்தா? தாய், வயதான தாய், அவளுக்கு பணிவிடை செய்யணும்னு தான். இன்னைக்கு அப்படியெல்லாம் நீங்கள் மாறிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் போகிற வீட்டில் உங்களை அற்புதமாக ஆசீர்வாதமாக வாழ வைப்பார். கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். ஆனால் அந்த ஜென்ம சுபாவத்தோடு போனீங்கன்னு வச்சுங்களேன், மாமிசம் சுயம். அந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்ன பார்த்தீங்களா, நான் எனக்கு என்னுடைய இதுதான் சுயம். இந்த சுயத்தை ஒரு பால் விடலை. ஆனால் இந்த சுயத்தை ரூத்து விட்டா. அம்மா அப்பாவை பார்க்க போகல, ஆண்டவர் கொடுத்த அம்மாவோடு கூட இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வந்து வாழ்வை சுதந்திரித்து கொண்டாள். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? வாசிங்களே, தொடர்ச்சியா வாசிங்க. யாக்கோபு 3. இன்னைக்கு இந்த செய்வனை வைக்காங்க பார்த்தீங்களா? செய்வனை வைக்கிறது, இந்த குறை பேசுறது, குடும்பத்தை கெடுத்து விடுறது, துர்ச்செய்கை. அங்கே கலகமும் இருக்கும், துர்ச்செய்கை இருக்கும், சண்டை இருக்கும், துர்ச்செய்கை இருக்கும். அந்த கசப்பு இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒருத்தர் மேலே கசப்பு இருக்குன்னா அவங்கள பற்றி நீங்கள் போட்டு கொடுத்துருவீங்க, இல்லாததை போட்டு கொடுத்துருவீங்க. அவங்க குடும்பத்தில் அவங்க நிம்மதியாக சமாதானமாக இருக்கிறத உங்கள் மனசு சம்மதிக்காது.
அவங்க வீட்டுக்கார்ட்ட ஒன்று சொல்லி கொடுத்துருவீங்க, அல்லது அவங்க மாமியார்ட்ட ஒன்று சொல்லி கொடுத்துருவீங்க. ஒரு துர்ச்செய்கை. பாஸ்டர் மேலே கசப்பு இருந்துச்சுன்னா விசுவாசிகளுக்குள்ளே சொல்லி கொடுப்பீங்க. ஒரு ரீசனுமே இருக்காது. ஆனால் பாஸ்டர் இன்னைக்கு உங்களை தான் பிரசங்கத்தில் சொன்னார் அப்படி சொல்லி அந்த விசுவாசி நல்ல விசுவாசியாக இருக்கும். அதுக்கு பிறகு நம்மளை பார்க்குற பார்வையை வேற மாதிரி ஆயிரும், குடும்பத்தை கெடுக்கிறது. அதான் துர்ச்செய்கை. கர்த்தர் இதெல்லாம் பார்த்து ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? பக்தி விருத்திக்கான நல்ல வார்த்தைகளை தான் பேசணும். இது உலக ஞானம். ஆனால் பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஞானம். வாசிங்களேன், தொடர்ச்சியாக வாசிங்களேன். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, நல்ல கவனிங்க, பரத்திலிருந்து வருகிற ஞானம் பரிசுத்தம் உள்ளதா இருக்கும். பரிசுத்தத்தை சொல்லும், பரிசுத்தமா இருப்பாங்க. ரெண்டாவது சமாதானமா இருப்பாங்க, சாந்தம் இருக்கும், இரக்கம் உள்ளதா இருக்கும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் பட்சாபாதம் இருக்காது, மாயம் இருக்காது, சாந்தம் இருக்கும். என்ன இருக்கும்? சாந்தம் இருக்கும், மனதுருகும். அதாவது உங்களுக்கு தீமை செய்திருப்பாங்க பிரதர், ஆனால் அவங்களுடைய பிள்ளை ரோட்டில் கீழே விழுந்து கிடக்கும் பொழுது நீங்கள் பார்த்துட்டு கல் மனசை போக மாட்டீங்க, ஓடி போய் தூக்கி தடை விடுவீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள பரலோக ஞானம் இருக்குமா, மனதுருக்கம் இருக்கும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்துக்கலங்களா, உங்களுக்கெல்லாம் மனதுருக்கம் இருக்குதா? நீங்க கசப்பா இருக்கிற ஒருத்தருக்காக சர்ச்சில் ஜெபம் பண்ணும் பொழுது நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்க, நல்ல வேலைடா ஆண்டவர் அடியை போட்டார் அப்படின்னு மனசில் நினைக்க மாட்டீங்க. நீங்கள் பரத்தில் இருந்த ஞானத்தை உங்கள் உள்ளத்தில் பெற்றிருந்தீங்கன்னா நீங்கள் மனதுருகுவீங்க. மற்றவங்க ஜெபிக்கிறத விட நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்குது? மனதுருக்கம் இருக்குது, சாந்தம் இருக்குது. அதுதான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். இந்த வசனம் என்ன ரொம்ப தொட்டது. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன், எல்லாரும் எடுத்து பாருங்களேன், பேசாதீங்க பக்கத்தில். பாருங்களேன். பரத்திலிருந்து வருகிற ஞானமா, முதலாவது சுத்தம், பின்பு சமாதானம், சாந்தம், இரக்கம் உள்ளதாயும், இணக்கம், இணங்கி போவாங்க, இரக்கத்தாலும் நற்கனிகளாலும், பட்சாபாதம் இல்லாததாய், மாயமற்றது மாயம் இருக்கும். அல்லேலூயா. பட்சாபாதம் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் பந்தியில் உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒன்று போல குழம்பு ஊற்றுவீங்க. கசப்பு இல்லைன்னா, பரத்தில் இருக்கிற ஞானம் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஒன்று போல் ஊற்றுவீங்க. ஆனால் கசப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பிடிக்காதவங்க உட்காந்துருந்தாங்கன்னா கறி போடாமல் போயிடுவீங்க. சிக்கன் அவங்க மனசுக்குள்ளேயே இந்த பாதிகையிலேயே குழம்பு வாளி கிடைக்கணும். ஹலோ, நீங்கள்லாம் எப்படி? பட்சாபாதம் இருக்குதா? பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், பட்சாபாதம் இருக்குதா? இது வரைக்கும் அப்படி இருந்துச்சு பாஸ்டர். அல்லேலூயா. வீட்டு கூடத்துக்கு போகிறீங்க, அங்கே என்ன கொடுத்தாலும் சாப்பிடணும். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு பழக்கம் இல்லை அப்படின்னு எஸ்கேப் ஆகி ஓடிடக்கூடாது. இணங்கி போகும், எதையும் ஏற்றுக்கொள்ளும். அவங்க வீட்டில் சமாதானமாக இருக்கும், நம்ம வீடு மாதிரி நினைக்கும். நாம் பரத்திலிருந்து வருகிற ஞானம். இந்த பிள்ளைகள் கூட அம்மா அப்பா பேசலைன்னா வினயமாக இருப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆமாம். அங்கே போனால் கூட வேறு வீடு மாதிரி டீல் பண்ணுவாங்க. அதான் இது உலகத்திலிருந்து வருகிற ஞானம். பரத்திலிருந்து வருகிற ஞானம்னா எல்லாருக்கூடையும் சமாதானமாக இருப்பாங்க, சுத்தமாக இருப்பாங்க. எத்தனை பேர் பரத்தில் இருக்கிற ஞானத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க? கைத்தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஒரு நன்றி சொல்லணும். நல்ல ரெண்டு கை. அந்த வினயம் இருக்காது, அந்த வினயம்
வயிற்றுக்குள்ளே கணையம் இருக்குது, அது ஒன்று, அது இருக்கணும். ஆனால் மைண்டில் என்ன இருக்கக்கூடாது? சூது வேணையம். என்னது? சூது வேணையம். இவங்க வீட்டில் தண்ணி குடிக்கக்கூடாது, இவங்க நம்ம கூட பேச மாட்டாங்க, நம்ம அம்மா அப்பா கூட சண்டை போட்டிருக்காங்க, ஆனால் அவங்க கூட பேசணும், அவங்க வீட்டில் தண்ணி குடிக்கணும். அதுதான் சூது வேணையம். ஆனால் எல்லார் வீட்லேயும் கள்ளம் கபடம் இல்லாமல் சாப்பிட்றாங்கன்னா அதுதான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஆதி அப்போஸ்தலர் சபை அப்படித்தான் இருந்துச்சு. வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியா இருந்தாங்க. நீங்க கபடம் இல்லாம இருந்தீங்கனாலே உங்க உள்ளத்துல மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா அது பரத்திலிருந்து வந்த ஞானம். அது உலகத்திலிருந்து உங்களுக்குள் வந்த ஞானம் அல்ல, அது பரத்திலிருந்து உங்களுக்குள்ள வந்த ஞானம். அது சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், அது நிம்மதியை கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கைவிட்டு அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. எந்த ஒரு கசப்பும் இராதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்களேன், எபிரேயர் 10:25. இல்லை 12:25 வாசிங்க. 12:15 வாசிங்க. தம்பி உட்காரியா, எந்திரிச்சு போ. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும், ஒருத்தரும் வேசி கள்ளனா இருக்கக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஒருத்தரும் வேசி கள்ளனா இருக்கக்கூடாது. கையை பிடிச்சு சொல்லுங்களேன், ஒருத்தரும் வேசி கள்ளனா இருக்கக்கூடாது. வாலிபர்கள் முகத்தை பார்த்து சொல்லுங்களேன், ஒருத்தரும் தேவனுடைய பிள்ளைகள் வேசி கள்ளனா இருக்கக்கூடாது. நம்ம உலகத்தில் கள்ளன் கேள்விப்பட்டிருக்கோம், வேசித்தனம் பண்றவனை கேள்விப்பட்டிருக்கோம். அதென்ன வேசி கள்ளன்? அதென்ன வேசி கள்ளன்? வேசிக்கள்ளன் சர்ச்சில் தான் இருப்பான். வேசிக்கள்ளன் சர்ச்சில் தான் இருப்பான். வேசிக்கள்ளன் ஊழியம் செய்வான். வேசிக்கள்ளன் சர்ச்சுக்கு வருவான். வேசிக்கள்ளன் ஆட்கள் இடத்துல நல்லவங்க மாதிரி ஆக்ட் பண்ணுவான். சர்ச்சில் பார்த்தீங்கன்னா முதல் ஆளாக ஜெபம் பண்ணுவான். ஆனால் வெளியில் விபச்சாரம் பண்ணுவான். வெளியில் என்ன பண்ணுவான்? விபச்சாரம் பண்ணுவான். அவனுக்கு பேர் பொம்பளையிலே அப்படி இருக்காங்க, ஆம்பளையிலே அப்படி இருக்காங்க. வேசித்தனம் பண்ணிக்கிட்டே சர்ச்சுக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு முன்னாடி நல்லா காமிச்சிக்கிடுவாங்க, ஆனால் கள்ளனாக இருப்பாங்க. மனம் திரும்பாத ஆட்கள். பைபிளில் வேசிக்கள்ளன்னு யாரை சொல்லுது தெரியுமா? ஒரே ஒருவனை தான் சொல்லுது, சிம்சோன். அவனுடைய பேர் என்ன பேர்? சிம்சோன். நீங்கள் வாசிச்சு பாருங்களேன், நியாயாதிபதிகள் 6:1 வாசிங்களேன். பின்னும் 16:1 வாசிங்க. சிம்சோன் திம்னாத்தில் பெலிஸ்தியர்களின் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து சரி சரி. இன்னொன்று 16:1 வாசிங்க. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். ஐயா, ஆவியானவர் வந்துட்டா கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொள்ளுவார். ஆனால் ஊழியத்தை முடிச்சுட்டு வேசி கூட போய் இருப்பார். எங்கே இருப்பார்? வேசி. இன்னைக்கு சர்ச்சுக்கு வரவங்க நிறைய பேர் அப்படித்தான். நான் சொல்லுறது நிமிர்ந்து கவனிங்களேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தவொடனே முக்காடு தான், கையில் பைபிள் தான், சர்ச்சுக்கு வர்றது தான், நல்ல ஒரு மணி வரைக்கும் ஆண்டவரை பாடுறது தான், துதிக்கிறது தான். ஆனால் வீட்டுக்கு போனோடனே மறுநாள்ல இருந்து பாவ வாழ்க்கை தொடரும்.
என்ன தொடரும்? பாவ வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஆள்களுக்கு தான் பைபிள் சொல்லுவது வேசி கள்ளன். நம்ம நல்லவங்களா இருக்கணும், இயேசுநாதர் மாதிரி. ஆனால் யாரா இருக்கக்கூடாது? கள்ளனா இருக்கக்கூடாது. வேசித்தனத்தில் வேசி கள்ளன். இன்னும் நிறைய பேர் வேசித்தனம் பண்ண மாட்டாங்க, ஆனால் வேற வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஊழியத்தில் எத்தனை திருடர்கள் இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு யூடியூப்பில் பார்த்தேன், சென்னையில் ஒரு பெரிய சபை அம்பத்தூரில் ஒரு போதகருக்கு அசிஸ்டண்டாக ஒருத்தர் இருக்கார் போல். அவர் சர்ச்சுக்கு வருகிற 3 பையங்களை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி தனி ரூம்புக்கு வர சொல்லி அந்த பையங்க கூட பாவம் பண்ணியிருக்கிறாரு. அந்த பையங்க அம்மா அப்பாட்ட போய் சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி அவரை போக்சோ சட்டத்தில் கைது பண்ணியிருக்காங்க. யார்? உதவி ஊழியர். இப்படித்தான் இன்னைக்கு அவல நிலைகள் இருக்கிறது. நிறையா திருடர்கள் ஊழியத்துக்குள்ளே கிடக்காங்க, நிறைய திருடர்கள் சபைகளுக்குள்ளே கிடக்காங்க. மூப்பர்களாக இருக்கானுங்க. ஊப்பர்களாக இருந்துக்கிட்டு யாராக இருக்கானுங்க சொல்லுங்க? மூப்பர்கள். சபையில் அவங்க தான் முக்கியமான ஆள். ஆனால் இது எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய வருகையில் வேறு பிரிக்கப்படும். ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறவங்க யாராக இருப்பாங்க தெரியுமா? அவருக்கு பாத்திரவான்களாக இருக்கிறவங்க தான், அவருடைய வருகைக்கு பாத்திரவான்களாக இருக்கிறவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அதாவது ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும் தெரியுமா? நான் சொல்றத நீங்கள் உணர்றீங்களா அப்படின்னு எனக்கு தெரில. நான் சொல்றதை உணர்ந்து கேளுங்களேன். ஆவியானவங்க கூட பேசுகிறாரு. ஒரு இடத்துல கல் இதெல்லாம் போட்டிருக்கிறீங்க, இரும்பையும் போட்டிருக்கிறீங்க, காந்தத்தை கொண்டு போகிறீங்க. காந்தத்தை கொண்டு போகும் பொழுது காந்தம் எதை மட்டும் எடுக்கும் சொல்லுங்க? எருமை மட்டும் எடுக்கும். ஆனால் மற்றதெல்லாம் என்ன செய்யாது? தொடாது. அதே மாதிரி கிறிஸ்துனுடைய வருகையில் ஏசப்பா அவருடையவர்களை மட்டும் எடுத்துகிட்டு போவார். இந்த மாதிரி சபைக்குள்ளே இருந்துட்டு வேசித்தனம் பண்ணிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு ஊழியம் என்கிற பேரில் அட்டூழியம் பண்ணிட்டு போகிறவங்களெல்லாம் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். நம்ம ஆண்டவர் நீதி உள்ள தேவன், நம்ம ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன், நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ள தேவன். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்கிறார். சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. வீட்டுக்கார் இல்லை, கொஞ்சம் வயசு. ஆண்டவருக்கு அது தெரியாதோ? உன் வாழ்க்கையில் நியமிச்சிருக்கிற காரியம் அதுதான். நியமிச்சிருக்கிற பாதையில் வெற்றியாக ஜெயமாக பரிசுத்தமாக ஓடு. வாலிப பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடாது. சாக்கு போக்கு வாலிபன் அப்படி தான் இருப்பான்னு சொல்லக்கூடாது. உனக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஓடு. ஹல்லேலூயா. கையை ஒரு தலையிலையா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்தமாக இருக்கணும். மனைவி இருந்தாலும் கணவர் இருந்தாலும் பரிசுத்தமாக இருக்கணும். மனைவி இல்லாட்டாலும் கணவன் இல்லாட்டாலும் சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் உண்டு, தனித்தனியாக உண்டு. வேசி கள்ளனையும் விபச்சாரரையும் நியாயம் தீர்ப்பார்னு எபிரேயர் 13 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் திருமணத்தையே ஆண்டவர் கொடுக்குறாரு. சில காலம் கொடுப்பார், சில காலம் சிலரை எடுத்துக்கொள்வார். அது நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு கிருபை, அது ஒரு பரிசுத்தப்படுத்துதல். பரிசுத்தத்தில் ஆண்டவருக்காக வாழுங்களேன். பிள்ளைகளை கூட மறந்துடுறாங்க. நீங்கள் நிறைய பேர் இச்சைகளை நிறைவேற்றுறதுக்கு பிள்ளைகளை மறந்துடுறாங்க. இந்த பிள்ளைகளுக்காக வாழ வேண்டியதானே? இந்த பிள்ளைகளுக்காக உழைக்க வேண்டியதானே? நல்ல ஜெபம் பண்ண வேண்டியதானே? நல்ல பைபிள் படிக்க வேண்டியதானே? லூக்கா சுவிசேஷத்தில் அன்னாள் என்கிற ஒரு பெண் 7 வருஷம் தான் கணவரோடு வாழ்ந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு 80 வயசுக்கு மேலே தேவாலயத்தில் இருந்தாங்களே, ஜெபம் பண்ண, ஆராதனை செய்ய, உபவாசம் இருக்கா, அதான் அவங்க வேலை. பரலோகத்துக்கு போகணுங்களே. இதுக்கு நிறைய பேர் நொண்டி சாக்குக்கு சொல்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. விசுவாசிகளை, அவளுக்கு புருஷன் இல்லை, அவள் அப்படித்தான் இருப்பான்னு. நியாய தீர்ப்பில் அப்படி போய் சொல்ல முடியுமா? ஜட்ஜிட்டா ஆண்டவர்கிட்ட போய் அப்படி சொன்னால் உங்களையும் ஒரு அடி அடித்து விரட்டி விட்டுருவார், ஓடுன்னு. பரிசுத்தம்னா பரிசுத்தம் தான். எந்த சூழ்நிலையும் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். ஏசப்பாவுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன். இந்த சபையை ஆண்டவர் பரிசுத்தத்துக்கு தான் நடத்துறாரு. தேவன் நம்மளை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். நல்லா தான் கையை தட்டி ஆண்டவரை என்ன பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பான்னு சொல்லுங்களேன். நல்ல சத்தமா சொல்லுங்களேன், ஆண்டவரை என்ன பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பான்னு. சகோதரர்கள் சொல்லுங்களேன், ஆண்டவரை என்ன பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பான்னு சொல்லுங்களேன். வாலிபர்கள் சொல்லுங்களேன், ஆண்டவரை என்ன பரிசுத்தப்படுத்துங்க. செல்போனில் பரிசுத்தமாக இருங்க, டிவியில் பரிசுத்தமாக இருங்க, வாட்ஸ்அப்பில் பரிசுத்தமாக இருங்க.
எவன் கூடயும் ஸ்டார்டிங் பண்ணாதீங்க, கூடயும் ஸ்டார்டிங் பண்ணாதீங்க. அல்லேலூயா. தேவனோடு மட்டும் உங்களுக்கு தொடர்பு இருக்கட்டும். உங்களை நெருங்கின உங்களுடைய பெற்றோர், உங்கள் உடன் பிறந்தவர்களோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கட்டும். அந்நியர்கள் உள்ளே வர வேண்டாம் என்று சொல்லி வாட்ஸ்அப்பில் வச்சிருங்க. நீங்கள் அல்லேலூயா. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் உள்ளே போகாதீங்க. இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டால் ஆயிராதீங்க. ஆண்டவரோடு இருங்க. ஏன்னா நம்ம தேவன் சீக்கிரமாக வரப்போகிறார். இன்னைக்கு யுத்தம் நடக்குதா? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்குது யுத்தம். ஈரான் கதிகலங்கி போய் நிற்குது, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் கதிகலங்கி போய் நிற்குது. ஏன்னா 2 பேருமே ஆயுதம். இடையில பாதிக்கப்படுது மக்கள். கடைசி நாட்களில் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இது நிமித்தம் பஞ்சம் வரும், இது நிமித்தம் கொள்ள நோய் வரும். ஆனால் ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை இதெல்லாம் உணர்த்துகிறது. ஏமாந்து போக வேண்டாம். நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம், கவனமாக இருப்போம். கைத்தட்டி வரமாட்டேங்குது பாருங்களேன். இயேசு சீக்கிரமா வரப்போறாரு. செல்போனை தூக்கி குப்பையில் போடு. டிவியை அதிக நேரம் பார்க்காத. பைபிளை நல்லா படி, ஜெபி, பரிசுத்தத்துக்கு ஒப்புக்கொடு. கர்த்தர் ஒன்று தான் பேசுறாரு. உன்னை நீ ஏமாத்தி கொள்ளாதே சகோதரா. உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு இது ஒரு சாதாரணமான வார்த்தையா தெரியும். இது உனக்கு ஒரு கேர்லெஸ்ஸா எடுத்துக்கொள்ள கூடாத வார்த்தையா தெரியும், கேர்ஃபுல்லாக எடுத்துக்கொள்ள கூடாத ஒரு வார்த்தையாக தெரியும். ஆனால் நாளைக்கு இது நடந்த பின்பு நீ யோசிப்ப. அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் என்ன செய்ய போகிறாரு? வரப்போகிறாரு. அதனால தான் கிருபை கூட இருக்கணும். கிருபை வச்சுக்கோங்க. கடைசியாக ஒன்று, எபிரேயர் 10:25. எபிரேயர் 12:15. சாரி, 12:15. இவன் பேரையே குறிப்பிட்டு ஆண்டவர் எழுதுகிறாரு. ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டது போல மனமாறுதலை காணாமல் போனான். ஒருத்தனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல ஆண்டவர் அப்படின்னா அது யாரு? ஏசா. சத்தமா சொல்லுங்களேன், ஏசா. ஏன்னா அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை வித்துட்டான். யாரை வித்துட்டான்? எதை வித்துட்டான்? சேஷ்ட புத்திர பாகத்தை வித்துட்டான். பயத்தாங்குழுக்காக வித்துட்டான், சோத்துக்காக வித்துட்டான். அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பயத்தாங்குள் கிண்டி கொண்டிருந்த யாக்கோப்பு அதை கரையை செலுத்தி அந்த பயத்தாங்களை கொடுத்துட்டு இவன் தேவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டான். இந்த சேஷ்ட புத்திர பாகம் எது அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபனா எது தெரியுமா? இயேசு கிறிஸ்து. மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்லுகிற வார்த்தை, மரியாளை நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். லூக்கா 1வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசிங்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏசா யாரை வித்துட்டான்? இயேசுவை வித்துட்டான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஏசா யாரை வித்துட்டான்? சொல்லுங்க, யாரை வித்துட்டான்? யாரை வித்துட்டான்? இயேசு. இயேசு தாங்க கிருபை. மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்ற, நீ கிருபை பெற்றவள், இயேசுவை பெற்றவள். இந்த இயேசு தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கணும். இந்த இயேசுனுடைய கிருபை தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கணும். அந்த கிருபை முதல்ல ஈசாக்கினுடைய வயிற்றில் பிறந்த 2 பிள்ளைகள்ல 2 பேருமே ரெட்ட பிள்ளைகள்.
2 பேருமே இரட்டை பிள்ளைகள். முதல்ல பிறந்த பிள்ளை யாருன்னா ஏசா, மூத்தவன். 2வது பிறந்த பிள்ளை யாக்கோபு. முதல் பிள்ளைக்கு தான் சேஷ்ட புத்திர பாகம். சேஷ்ட புத்திர பாகம்னா அதாவது தகப்பனுடைய சொத்துல 2 பங்கு, அதாவது 6 பிள்ளைகள்னா 7 பங்கு போடப்பட்டு அதில் 6 பிள்ளைகளுக்கு ஒரு பங்கு, அந்த மூத்த பிள்ளைக்கு மட்டும் 2 பங்கு, 7வது போடப்பட்ட பங்கு. அதே மாதிரி ராஜாவா வரணும்னா அப்பாவுக்கு அடுத்து முதல் பிள்ளை தான் வரணும். இதான் சேஷ்ட புத்திர பாகம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதை சொல்லுது, அது வேற யாரும் இல்லைங்க, அது தேவனுடைய கிருபை தான், நம்ம ஆண்டவராகிய இயேசு தான். நம்ம ஆண்டவராகிய இயேசு தான். இன்னைக்கு இயேசுநாதரை எத்தனை பேர் சோத்துக்காக விற்கிறாங்க? பயத்தாங்கூழுக்காக. ஒருவேளை அவருக்காக பட்னியாக இருக்க முடியலையே, அவருக்கு கரையை செலுத்த முடியலையே. இன்னைக்கு இயேசுநாதர் எத்தனை பேர் விற்கிறாங்க? பக்கத்துல பாருங்களேன், கேளுங்களேன், இயேசுநாதர் எத்தனை பேர் விற்கிறாங்க? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு ஏன் வரலன்னா எத்தனை ஜாக்கு சொல்கிறாங்க. உறவினர்களுக்காக வித்துடுறாங்க, அவன் பயத்தாங்குழுக்காக விற்றான், இவங்க எதற்காக வித்துடுறாங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசாவை மாதிரி இராதீங்க. ஏசாவை மாதிரி இருந்தீங்கன்னா கிருபை இழந்துருவீங்க. ஒரு நாள் விற்க பொறுப்பார், 1 வாரம் பொறுப்பார், 2 வாரம் பொறுப்பார், கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இயேசுவையே இழந்துருவீங்க. நீங்கள் பரலோகத்தை இழந்துருவீங்க, ஜீவனை இழந்துருவீங்க, அவருடைய பிரசன்னத்தை இழந்துருவீங்க. இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறது, அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? தன்னுடைய தம்பிட்ட இந்த இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு கேட்குறான். இன்னொன்று சொல்கிறான், நான் சாக போகிறேன் அப்படி சொல்கிறான். அதாவது சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் ஒரு பிரயோஜனமாக, மகிமையாக, கிருபையாக நினைக்கல. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஊழியம், ஜெபம், ஆராதனை, பாஸ்டர், தேவனுடைய வார்த்தை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி நினைக்கணும்? கிருபையாக நினைக்கணும். ஆனால் அதை ஒரு மாதிரி பார்க்கக்கூடாது, அற்பமாக நினைக்கக்கூடாது. நீங்கள் கிருபை இழந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இங்கே இன்னொரு வார்த்தையும் சொல்கிறான். என்ன ஆண்டவரை குறித்து இது என்னத்துக்குன்னு கேட்குறான். இன்னொரு வார்த்தை சொல்கிறான், நான் சாக போகிறேன்னு சொல்கிறான். ஆண்டவர் நமக்கு அவருடைய கிருபையை கொடுத்துருக்கும் பொழுது அந்த கிருபை விசுவாசிக்கணும்ல. சர்ச்சுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஆண்டவரை பின்பற்றி கொண்டு ஆண்டவரை வைத்து கொண்டு நான் சாக போகிறேன் அப்படியெல்லாம் பேசுறது, மரணத்தை பேசக்கூடாதுங்க. தேவனுடைய கிருபையை பேசணும். நான் இன்னும் வாழ்வேன், எனக்கு தேவனுடைய கிருபை இருக்குது, என்னை ஆண்டவர் வழி நடத்துவார், நான் இன்னும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பேன்னு சொல்லிட்டு ஜீவனை பேசணும். இதில் ஏசாவை குறித்து இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்காங்க, சீர்கட்ட ஏசா. என்ன கட்ட ஏசா? சத்தமாக சொல்லுங்களேன், சீர்கட்ட ஏசா. சீர்னா என்ன அர்த்தம்? ஒழுங்கில்லாதவன், ஆடையில் ஒழுங்கில்லாதவன், பேச்சில் ஒழுங்கில்லாதவன், பார்வையில் ஒழுங்கில்லாதவன், எதுலையுமே ஒழுங்கில்லாதவன். அதனால தான் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது சீர்கெட்டவன், ஒழுக்கம் கெட்டவன். இன்றைக்கி நிறைய சபை மக்கள் இடத்துல அப்படி இருக்கிறதா? வாலிப பிள்ளைகள் இடத்துல அப்படி இருக்கிறதா? இந்த ட்ரெஸ்ஸில் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒழுக்கம் இருக்குதா? ஒழுக்கம் இருக்குதா? நான் நிறைய பேர் பார்த்து அருவருப்பாக முகத்தை திருப்பி கொள்வேன். நிறைய பேர் அப்படி பார்த்துருக்குறேன். அதாவது இப்போ ஒரு இது வந்திருக்கு, டாப்ஸு இங்கே வரைக்கும் ஓப்பன், தேவாலயம் திரைச்சலை கிழிஞ்சது மாதிரி டர்ன்னு. ஆனால் உள்ள நல்ல ஒரு சூட் போட்டிருக்காங்களா? அதுவும் கிடையாது. லெக்கின். போகும்பொழுது சர்ச்சை விட்டு போகும்பொழுது காத்தடிக்கும், பறக்கும். வண்டியில் போகும்பொழுது பறக்கும். பின்னாடி வருகிறவர்களாம் வாங்க வாங்கன்னு வரவேற்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. வாலிப பிள்ளைகள்லாம் நல்ல ஆடைகளை என்ன செய்யணும்? உடுத்தணும். எவனாவது சினிமாவில் ஓட்டு வந்துட்டா, நாடகத்தில் போட்டு வந்துட்டா, அடுத்து நாங்களும் போட்டு வந்துக்கிறோம். ஒழுங்குள்ள ஆடை எது தெரியுமாங்க? நம்முடைய அங்க அவயங்களை மறைக்கிற எந்த ஆடையுமே நல்ல ஆடை. புரிதா நான் சொல்லுகிறது? இந்த இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா சூட்டு லெக்கின் போட்டுக்கிறாங்க, டிஷர்ட் போட்டுக்கிறாங்க. அது பெண்ணுக்கு உரிய ஆடை கிடையாது, அது ஆணுக்கு உரிய ஆடை. அது யாருக்குரிய ஆடை? ஆணுக்குரிய ஆடை. இவங்களுக்குரியதை இவங்க போட்டுக்கிறாங்க, இவங்களுக்குரியதை இவங்க போட்டுக்கிறாங்க. ஜீன்ஸ் பேண்டெல்லாம் பொம்பளைகளுக்குரியது கிடையாது. முதல்ல நான் சொல்கிறேன், சூட்டே பொம்பளைகளுக்குரியது கிடையாது. உங்களுக்குரியது அந்த காலத்தில் கண்டுபிடிச்சாங்கல்ல பாவாடை.
இந்த பக்கம் 3 கிலோமீட்டர், இந்த பக்கம் 3 கிலோமீட்டர். அப்படித்தாங்க இருக்கணும். ஏன்னா நம்முடைய சரீரவங்கள் அருவருப்பாக தெரியக்கூடாது அப்படின்னு. அதாவது கொழுப்பு சத்து ஆண்களுக்கு வயிற்றில் சேரும், பெண்களுக்கு பின்னாடி சேரும். அதனால தான் அந்த காலத்தில் உள்ளவங்க இப்படி 1 கிலோமீட்டருக்கு பாவாடையை தயாரித்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு சுடிதாருக்கு போடுற சூட்டு கூட கிடையாது. லெக்கின் அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளே போடுற ஆடை, உள்ள ஆடாது. பனியன் அப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அது மாதிரி இது ஒரு உள்ளாடை. அதுக்கு மேலே ஒன்று போட்டுக்கோ. என்னென்னமோ நடக்குது உலகத்தில். பிற பாலியல் குற்றங்கள் உலகத்தில் பெருகுது. அப்படின்னா பெருகாமலா இருக்கும்? ஆவியானவர் நம்ம பார்த்து சொல்கிறார், நம்ம ஏசாவை போல இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? இயேசுவை போல இருக்கணும். பக்கத்துவங்க பார்த்து சொல்லுங்களேன், யாரை மாதிரி இருக்கணும்? இயேசுவை போல இருக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா இதை மனசில் வச்சுக்கிறணும். பக்கத்துங்களுக்கு பார்த்து சொல்லுங்களேன், மாடலாக இருக்குது, வயிறு தெரியும்படியாக ட்ரெஸ்ஸு. இது என்ன ட்ரெஸ்ஸு? இது வரைக்கும் இருக்கும், இடையில வயிறு. இது என்ன யோர்தான் நதியா? சின்ன பிள்ளைகளுக்கு கூட அப்படி ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது. கையில்லாத ட்ரெஸ்ஸு. இது என்ன காவேரி ஆறா? கையை தூக்குனா 3 கிலோமீட்டருக்கு மயங்கூட வேண்டி இருக்கும். கையிலாட்டுறது இதெல்லாம் சினிமா நடிகைகளுக்குரியது. நம்மெல்லாம் ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் ஆடைகளை உண்டாக்கி கொடுத்தாருங்க. தோல் ஆடை, அதான் ஆண்டவர் கொடுத்த ஆடை. அங்க அவயங்களை மறைக்கிறதுக்காக. அதுக்கு தான் ட்ரெஸ்ஸு. நம்ம அழகாக காமிக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லை. நம்ம அங்க அவயங்களை மறைச்சு நம்மளை தேவன் கணம் பண்ணுறாரு. மற்றவங்களை இடரல் பண்ணிடக்கூடாது, அதுக்காக வேண்டி தான் ஆடைகளை தேவன் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கி காலங்கள் மாறி போச்சு. நிறையா பேசணும்னு நினச்சேன், இது நிறையா பேச முடியல, டைம் முடிஞ்சு போச்சு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாவா இராதீங்க, யாக்கோபுவை போல தேவன் மேலே உள்ள நம்பிக்கை உள்ளவங்களா, ஒழுங்குள்ளவங்களா இருங்க. நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றியை சொல்லிடுறோம். நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லிடுறோம். அதாவது 3 காரியத்தை நம்ம இராதபடி காத்துக்கொள்ளணும். 1 கசப்பான வேறு, 2வது வேசித்தனம், 3வது ஒழுக்கங்கட்டு போகுது.